அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது முத்திரை. பெயர் நிர்வாண முத்திரை. அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஈகோங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, தலைகணம் எல்லாமே நம்மக்கிட்ட முழுமையாக எடுத்துறத நிவார்த்தி பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெயர் வந்திருக்கு. இப்போ இந்த முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட பலன்கள் பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப கொஞ்சம் சுலபமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில பேர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம செஞ்சிட்டோம்னா இதாக இருக்கும். இதுலேயே 2 விதம் இருக்குது. ரெண்டுத்தையுமே நான் இங்கே சொல்கிறேன். இப்போது கைகள் 2 இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கையை இப்படி கொண்டு வரணும். க்ராஸ் பண்ண மாதிரி கைகள் பேருக்கு. வலது கையை இடத்து பக்கமாக இப்படி கொண்டு வந்துட்டு எல்லா விரலுமே இப்படி சேர்த்து வைக்கணும். எல்லா நுனி விரலுமே நுனியில் விரலோட நுனியை இப்படி சேர்த்துடணும். 2 கட்டை விரலையும் இப்படியே சேர்த்து வைக்க போகிறோம். கொஞ்சம் இப்படி குமுக்கலாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்படி வளைஞ்சு வர மாதிரி தான் இருக்கும். இப்படி இருக்கும். இதை நம்ம மார்பு கிட்ட இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம். நீங்கள் உட்கார்றது நாற்காலிலையும் உட்காரலாம், இல்லை இந்த மாதிரி விரிப்பில் போட்டும் உட்காரலாம். கால்கள் நீங்கள் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் சுக்காசனால உட்காந்துருக்கேன், இல்லைனா அர்த்த பத்மாசனா, பத்மாசனா, வஜ்ராசனா எதில் வேணாலும் உட்காரலாம். இப்போ கைகள் மார்புக்கு மதியில் இப்படி வச்சுட்டு கண்களை மூடிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இதுலேயே உங்கள் மூச்சு மட்டும் அப்படியே ஃபுல்லாக கவனிக்கணும். எந்த நினைப்பையுமே வராமல் அப்படியே இதுலேயே இருக்கலாம் ஒரு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம உடலில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், அதாவது மூலாதார சக்கரா, சுவாதிஸ்தானா, மணிப்புரா, அனஹாட்டா, விஷுதி, ஆக்னேய சக்கரம், அதுக்கப்புறம் சகசாரம். ஆக்னேய சக்கரம் சொல்லக்கூடிய இந்த 3வது கண், அப்படின்னா 3rd ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, அது அதில் நம்மளோட முழு கவனத்தை வச்சுட்டு அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இது ஒரு வேறுபாடு. இப்போ நம்ம வெறுமனே இப்படி கை மட்டும் இப்படி வச்சுட்டு நம்ம மூச்சு மட்டும் கவனித்தோம். அடுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த 3வது கண்ணில் இந்த எல்லா விரல் நுனியிலும் கொண்டு போய் இங்கே வச்சுட்டு தலை கொஞ்சம் கீழே குனிஞ்சிட்டு இந்த மாதிரி இந்த கைகள் நுனியை இங்கே கொண்டு வைப்போம். வச்சுட்டு அதை மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம ஓம் சான் பண்ணலாம். அதாவது ஆ ஊ இம் அப்படின்னு சொல்லிடலாம், இல்லை ஓம்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது நீங்கள் மனசளவில் அப்படி சொன்னாலும் சரி, இல்லை வெளிப்படையாக வாய் திறந்து சொன்னாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டு ஃபுல்லாகவே நல்லா காமாகிடும். நமக்கு கிட்டே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள், ஈகோ, தலைகணம் எல்லாமே நம்மளை விட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். நம்மளோட மனநிலைமை நல்லாவே இருக்கும். மனநிலைமை நல்லாவே இருந்துச்சுன்னா நம்மளோட உடல்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதோட வேறுபாடு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கைகள் வச்சுருங்க. வச்சுட்டு வலது கையை இடத்த பக்கமாக கொண்டு வந்துடும். கொஞ்சம் இப்படி நம்ம கரெக்டாக பார்த்து செஞ்சிட்டோம்னா அந்த அலைன்மெண்ட் மாதிரி தான். இப்போ ஆசனால பண்ணும்போது எப்படி சின்ன சின்ன அலைன்மெண்ட் பார்க்குறோம், அதை மாதிரி இதை பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு எல்லா அந்த 4 விரலோட நுனிகள் எல்லாமே சேர்த்துடலாம். அப்புறம் 2 கட்டை விரலையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம மார்பு பகுதியில் வச்சுருந்தோம். இது முதல் வேறுபாடு. இப்போது தலையை கொஞ்சமாக கீழே குனிஞ்சிட்டு கைகள் மேல் நோக்கி இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி இந்த விரல் நுனியை எல்லா விரல் நுனியை நம்மளோட 3வது கண்ணுக்கிட்ட அப்படி வைக்கிறோம். முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதிலே நீங்கள் மனதளவில் அப்படியே ஓம் சான் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே சொல்லலாம். ஓம் சொல்லும் போது நல்லா மூச்சு எடுத்துட்டு ஓன்னு ஆரம்பித்து இம்முன்னு முடிக்கும் போது மூச்சு நல்லா விடணும். ஓ ஓம்
தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இந்த முத்திரை இந்த மாதிரி வந்து செய்யலாம். இதை வந்து நம்ம ஓம் கூட சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம தியானம் பண்ணுற அளவுக்கு வந்து நல்லாவே வந்து நம்ம தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி சின்முத்திரை வச்சுட்டு நம்ம வந்து செய்வோம். இதை வந்து கைகளில் இப்போ நம்ம நிர்வாண முத்திரையில் வச்சுட்டு நம்ம இதை செய்யலாம். இந்த முத்திரையை வந்து எப்போ செய்யணும்னு பார்த்தோம்னா, நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. ஒரு சில முத்திரைகள்லாம் வந்து நம்ம சொல்லியிருப்போம் வந்து எந்த டைமிங்குமே தேவையில்லை, காலையில் இப்போ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நம்ம வந்து நடந்துக்கிட்டோ உட்காந்துட்டோ பஸ்ஸில் போகும்போது அந்த மாதிரிலாம் வந்து ட்ராவலிங்கில் நம்ம செய்யலாம்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த முத்திரை வந்து மெடிடேஷன் கூடவே சேர்ந்து வரதுனால பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணவே வந்து ரொம்பவே வந்து நல்லதாக இருக்கும். இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.